கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த விவசாய பிரதிநிதிகள் NLCக்காக நிலம் கொடுத்தும் தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என புகார் தெரிவித்தனர். அவர்களின் குறைகளை கேட்டறிந்த EPS, வேளாண் துறை அமைச்சர் இருக்கக்கூடிய மாவட்டத்திலேயே விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளின் நிலத்தை பாதுகாத்தது அதிமுக அரசு மட்டுமே என்றார். இன்றைக்கு விவசாயியுடைய நிலங்கள் பறிபோகக்கூடாது என்பதற்காக, குறிப்பா டெல்டா பாசன விவசாயியுடைய நிலம் பறிபோகக்கூடாது என்பதற்காக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் உருவாக்கி தந்தது அதிமுக. அந்த சட்டத்தின் மூலமாக விவசாயியுடைய நிலம் பாதுகாக்கப்பட்டது. சாதாரண விஷயம் அல்ல. இது விவசாயிகளுக்கு ஒரு கேடயமாக இருக்கின்ற ஒரு சட்டம். இந்த சட்டம் இல்லைவிட்டால், இந்த சட்டத்தை மட்டும் அதிமுக அரசு கொண்டு வராவிட்டால் இன்னும் பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் பறிபோயிருக்கும். சிதம்பரம் தொகுதி BCK வேட்பாளர் தொல் திருமாவளவனுக்கு ஆதரவு திரட்டி சிதம்பரம் பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டணி மாறிவிடுவார் என ஆருடம் சொன்ன அரசியல் விஞ்ஞானிகளின் ஆசையை நிராசையாக்கியவர் திருமாவளவன் என பேசிய அமைச்சர் உதயநிதி, திருமாவளவன் சட்ட போராட்டம் நடத்தி பெற்ற பானை சின்னத்தில் அனைவரும் வாக்களித்து அவரை எதிர்த்து யார் போட்டியிட்டாலும் அவர்களை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போயிடுவாரு, இந்த முறை அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாரு, இந்த முறை பாஜக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சில அரசியல் புரோக்கர்கள், அரசியல் விஞ்ஞானிகள் நிறைய பேர் ஆர்வம் சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி தான் உண்மையான கொள்கை கூட்டணி, சமூக நீதிக்காக போராடுகின்ற கூட்டணி அப்படின்னு நம்முடைய கூட்டணியில அவர் இன்னைக்கு இடம் பிடிச்சிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பொங்கலூர், மாதப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கோவை மக்களவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். 5 வருஷத்துல செய்வோம், 100 நாள் 200 நாள் தான். நீங்க கரெக்டா எண்ணி கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கலாம். காரணம் நம்முடைய ஆட்சி இருக்கும் பொழுது அதை நம்மால் செய்ய முடியும் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு அளிக்கின்றோம். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி என அண்ணாமலை குற்றம் சாட்டினார். அதிமுக திமுகவினர் உங்களை வேட்பாளராகவே பொருட்படுத்தவில்லையே என்ற கேள்விக்கு இன்னும் 20 நாட்களில் அதற்கான விடை தெரியும் என்றார். எப்படி காங்கிரஸ் சதி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு கச்சத்தீவின் மேல் இருந்த கிளைமை 1960 ஒரு செங்கலாக விட்டுக் கொடுத்து 1968 இந்திரா காந்தி அம்மையாரும் செனநாயக்கா அவர்களும் சேர்ந்து ஒரு சீக்ரெட் டீல போட்டு அதை 6 ஆண்டுகள் கழித்து 1974 எக்ஸிக்யூட் பண்ணி நாளை கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பகுதியை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் செய்திருக்கிறார்கள். தூத்துக்குடி வஉசி மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் கனிமொழி மீன் வியாபாரிகளிடம் நிறை குறைகளை கேட்டறிந்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக கூறி வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது இளநீர் வாங்கி குடித்தபடியும் வடை சாப்பிட்டுக் கொண்டும் கனிமொழியும் அமைச்சர் கீதா ஜீவனும் உதயசூரியனுக்கு வாக்கு சேகரித்தனர். சிவகங்கை தொகுதி நாதாக்கா வேட்பாளர் எழிலரசியை ஆதரித்து காரைக்குடியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், ஓட்டு போட போற பெண்ணே கலங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னத்தை பார்த்து கலங்கி நிக்காதே என பாட்டு பாடி வாக்காளர்களை கவர்ந்தார். ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, ஓட்டு போட போற ஐயா, ஓட்டு போட போற அம்மா ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜகவை விமர்சித்து பேசிய சீமான், உலக அரசியல், வரலாறு, சட்டம் உள்ளிட்ட பாடங்களை படித்து தேர்வு எழுதி அரசியல் தலைவர்கள் பதவிக்கு வர வேண்டும் என்றார். நான் IPS எங்க போய் வேலை செய்யணும், யார் எனக்கு தலைமைச் செயலாளராக இருக்கணும், எல்லாத்தையும் மாத்துறது தீர்மானிக்கிறது இவங்க தான். இது எல்லாத்தையும் கட்டி நிர்வாகம் செய்கிற இவர்கள் எழுதிய தேர்வுகள் என்ன? ஏன் நீ தேர்வு எழுதக்கூடாது?
வா ஒரு பரீட்சை வைப்போம். உலக அரசியல், உலக அறிவியல், புவியியல், வரலாறு, வேளாண்மை எல்லாவற்றையும் ஒரு பாடத்திட்டம், ஒரு சிலபஸாக்கு, சட்டம் எல்லாத்தையும் ஒரு பாடமாக்கி நீ எம்எல்ஏ ஆயிட்டா வெளியில வா, நீ எம்பி ஆயிட்டா வெளியில வா. இப்போ ஒரு தேர்வு, இதில் எவன் முதல் மதிப்பெண் வாங்கிட்டு வர்றானோ அவன் முதலமைச்சருங்க, எவன் அதிக மதிப்பெண் வாங்கி வர்றானோ அவன் பிரதமருங்க. இப்படி வச்சா இந்த மோடி, இந்த ஜாடி, இந்த ஸ்டாலின், இந்த எடப்பாடி எவராவது ஒருத்தர் இந்த பதவிக்கு வந்திருக்க முடியுமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.